அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பம் உள்ளதா பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 970 ரூபாய் 26% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 3% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்துடலாம். இந்தியாவுக்கு 270 ரூபாய் 70%, இலங்கைக்கு 969 ரூபாய் 86% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மிஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. கட்டணம் 1.25 தினா தான் அறவிடுறாங்க. அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. புதிய எக்ஸ்சேஞ்சுகளுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போனீங்களா இருந்தால் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். மறக்காம ஞாபகத்தில் கொள்ளுங்க. ஏன்னா பலருமே இந்த தவிர தொடர்ந்துமே விடுறாங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த நாட்களில் பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே 750 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ், 900 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் நடந்துடுறாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால கொஞ்சம் ஸ்பெஷலாக சில எக்ஸ்சேஞ்சுகளில் டிஸ்கவுண்ட்டும் இன்னும் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இலங்கையை பொறுத்த வரையில் 975 ரூபாய் வரைக்கும் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் கொடுக்குறாங்க. இந்தியாவுக்கும் 971 ரூபாய் 500% வரைக்கும் கொடுக்குறாங்க. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் நல்லா இருக்குது அப்படின்றதை மறக்காமல் கமெண்டில் தெரிவு பண்ணுங்கள். தெரியாத நண்பர்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்வாங்க. பணிப்பெண்களுக்கும் முடிந்தால் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். இறைவன் உங்களுக்கும் அருள் புரிவான். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 336 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 226 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 50 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 115 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலை தற்போது மறுபடியும் 150 ஃபீல்ஸால் அதிகரித்த நிலையில் இருக்குது. எதிர்வரும் நாட்களில் கம்மியாகுமா அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். அவசரமாக இந்த நான் நாட்டுக்கு போக இருக்கிறேன், நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்தத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்குங்க. ஏன்னா நம்மளுடைய நாட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக தான் இருக்குது இப்போதைக்கு வரைக்கும். அதே போல் ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்து சீல் வைக்கிறதுக்காக அந்த 5 தினார் கட்டி ஸ்டாம்ப் அடிக்கிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸுக்கு யாராவது போகிறதுக்கு இருக்கிறீங்களா, நீங்கள் இன்றைக்கு கூட போய் இந்த ஸ்டாம்பை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவங்களுடைய ஒர்க் ஷெடியூல் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மட்டும்தான் அவங்க லீவு நாள். மற்ற நாள் எல்லாமே வேலை நாட்கள் தான். காலை 8 மணிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் இருக்கும். அதே போல் மாலை 4 மணிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் இருக்கும். வெள்ளிக்கிழமையிலையும் ஸ்பெஷலாக திறந்திருக்கும். நீங்கள் யாராவது சீல் வைக்கணுமா இருந்தால் பஸ்ஸில் போனீங்கன்னா 1 தினார்லேயே வேலை முடிஞ்சிடும். யாருக்குமே அதிக பணம் கொடுக்க வேண்டியதில்லை. 15-20 தினார்லாம் கேட்குற திருட்டு பயல்களுக்கெல்லாம் நம்பி நீங்கள் ஏமாற வேண்டியதில்லை. நீங்களே போனீங்கன்னா ஒரு 6-7 தினார்லேயே வேலை முடிஞ்சிடும் ஸ்டாம்போட சேர்த்து. குவைத்துடைய வானிலை கோடை காலம் ஆரம்பமாகிட்டு வருது. ஆனாலுமே ருத்துபா தன்மை இன்னும் அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி சில பகுதிகளில் தொடர்ந்துமே மழைக்குரிய வாய்ப்பு இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. எதிர்வரும் நாட்களில் காலநிலை மாற்றம் ரொம்பவும் ஆபத்தான சூழலாக தான் இருக்கும். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள், ரொம்ப கவனமாக இருங்க. مع طلوع نجم الثريا في 7/6 وعدد أيامه 39 يوم مقسم على 3 نجوم. الأول هو نجم الثريا، والثاني هو نجم التويبع، والثالث هو نجم الجوزة الأولى. وتبدأ الحرارة ترتفع معانا تدريجيا مع اقتراب الشمس من مدار السرطان فوق راسنا، فنشهد رياح جافة مثيرة للغبار في أغلب أيامها،
وأعلى درجة حرارة تكون في نهاية البوارح بإذن الله تعالى. ஒருங்கிணைந்த வளைகுடா விசா அடுத்த ஆண்டு 2025 ஆண்டு தொடக்கத்தில் நடைமுறைக்கு வரும் என கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் ஜிசிசி தெரிவித்துள்ளது. ஜிசிசி நாடுகளுக்கு இடையே உள்வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பார்வையாளர்களின் நடமாட்டத்தை எளிதாக்குவதற்கு இது பங்களிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கத்தார், துபாய், ஒமான், பஹ்ரைன், சவுதி அரேபியா, குவைத் இந்த நாடுகளுக்குள்ளான பயணங்களும் இலகுவாக இருக்கும். அதே மாதிரி அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வருவாங்க, இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போவாங்க. இப்படி இருக்கிறதால வெளிநாட்டவர்களுக்கும் வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் குடும்பங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்வரும் காலங்களில் கிடைக்கலாம். அடுத்ததா மையங்கள் 41 தற்போது தடுப்பூசிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஹஜ் யாத்ரீகர்கள் ஹஜ் யாத்திரைக்கு செல்லும் முன் இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வது அவசியம் என சுகாதார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாட்டை விட்டு வெளியேறும் முன் 10 நாட்களுக்கு குறையாமல் போதுமான காலத்திற்கு முன் இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். இன்ஃப்ளூயன்ஸா சாதாரணமான ஒரு தடுப்பூசி தான். ஆனாலும் இந்த தடுப்பூசி அப்படின்னாலே இப்போ கை காலெலாம் உதறுது கொரோனாக்கு அப்புறம் நடந்த சம்பவத்தில். வழக்கு தாள்களை மோசடி செய்தல் மற்றும் தகவல்களை கசிய விடுதல், நடைமுறைகளை பின்பற்றாமல் வழக்கு கோப்பில் உள்ள வழக்கு தரவுகளை வெளியிட்ட நபருக்கு தண்டனை. அதே போல் லஞ்சம் ஒரு தினார் கொடுத்து இந்த வழக்கு உள்ள என்ன நிலுவையில் இருக்குது, என்ன கேஸில் இருக்குது, என்ன பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற ரிப்போர்ட்டை பிரிண்ட் எடுத்து கொடுத்துருக்குறாங்க ஒரு தினாருக்கு. இதாலேயே பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டு வழக்கு தாக்கலும் பண்ணப்பட்டிருக்குது. லஞ்சம் கொடுக்கறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. இது நம்ம நாடு மாதிரி இல்லை. இங்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து பிடிப்பட்டிங்கன்னா அதுக்கே தனியாக வேறொரு சட்டம் இருக்குது, அதே மாதிரி தண்டனையும் இருக்குது. தயவு செய்து இந்த லஞ்சம் கொடுத்து கேஸ் பார்க்குறது, கேஸ் ஃபைல் என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்க்குறது, இந்த மாதிரி விடயங்களை தவிர்த்துக்கோங்க. டைரெக்டாக ஜவசாத்துக்கு போனீங்கனாலே உங்கள் பிரச்சனைகளை நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஃபர்வானியா கவர்னரேட் எமர்ஜென்சி செக்யூரிட்டி டீம் முனிசிபாலிட்டியின் கிளைகள் அவசர நிலை மற்றும் விரைவான தலையீட்டு குழு 2 நாட்களுக்குள் 176 எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. பல கவர்னரேட்டுகளில் இந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் அடிச்சிருக்குன்னா அது விதிமீறலுக்கான ஸ்டிக்கர். வழக்கு தாக்கல் பண்ணினா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஏதோ யாரோ கம்பெனிகள் ஒட்டிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஒட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு கிழிச்சு விட்டுறாதீங்க. அதுக்கு வேறையா ஃபைன் போடுவாங்க. அதனால் தயவுசெய்து இந்த வியாபார தலங்கள், குடவுன்கள், ஸ்டோர்கள், அதே மாதிரி பார்க்கின்கள், இந்த மாதிரி ஏதாவது சட்ட விதிமீறல்களை மீறி இருந்தீங்கன்னா மட்டும்தான் இப்படி ஸ்டிக்கர் அடிச்சிருப்பாங்க. அதுக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பார்க்கணும். அதனால் தயவுசெய்து கிழிச்சு விட்டுறாதீங்க. இது இருந்தால் நல்லாவே பார்த்துட்டு அதுக்கப்புறமா உரிய ஆட்களுக்கு தெரிவிங்க. போன வாட்டி வயர்கோடை வச்சு கிண்டல் பண்ணினாங்க கத்தார். ஆனால் இப்போ எதிர்வரும் ஜூலை மாதங்களுக்குள் மின்சார தட்டுப்பாட்டுக்காக கத்தார் 200 கிலோவாட்ஸ் மின்சாரத்தை குவைத்துக்கு வழங்க தயாராக உள்ளது. 200 கத்தார், 300 ஓமான், 500 கிலோவாட்ஸ் மின்சாரம் ஜூலை மாதங்கள் எதிர்வரும் கோடை காலங்களில் குவைத்துக்கு வழங்கப்படும் அப்படின்னு தெரியப்படுத்தியுள்ளார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 2வது நாடு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு வரைக்கும் நாம் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறோம் இந்த நாட்டை வச்சு தான். நம்மளுடைய குடும்பம் நாட்டில் சந்தோஷமாக இருக்குது இந்த நாட்டால் தான். அதே போல் நீங்களும் இதே மாதிரி தண்ணீரை சிக்கனமாக பாவிக்கிறது, அதே மாதிரி மின்சாரத்தை தயவு செய்து சிக்கனமாக பாவிங்க. சாதாரணமாக நீங்கள் ரூம்லேருந்து வெளியாகிறீங்கனாலே ரூமுடைய லைட்டு, ஃபேனு, ஃப்ளக், வயர் கோடு இது எல்லாமே கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு போங்க. ஏன்னா அது மின்சாரத்தை சேமிக்கிறதுக்கு மிக முக்கியமான பங்களிப்பில் ஒன்று. குவைத்திகள் மட்டுமில்லை, நாமளும் கொஞ்சம் உணர்ச்சிபூர்வமாக செயல்படணும். ஏன்னா இந்த நாட்டில் தான் நம்மளும் வாழ்கிறோம். ஒரு நாள் கரண்ட் இல்லாமல், ஒரு நாள் ஏசி இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா? அதுவும் கோடை காலம் 52, 55 செல்சியஸ் டிகிரி வெப்பநிலை இருக்கக்கூடிய சூழலில் உங்களால் இந்த நாட்டில் ஏசி இல்லாமல் இருக்க முடியுமா? வண்டியில் ட்ராவல் பண்ண முடியும், ரூமில் இருக்க முடியுமா ஏசி இல்லாமல்? கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் ஓட்டுநர்கள், பணிப்பெண்கள் மேலே கூரையில் தகரத்தால் கூட அறைகள் அடித்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி அறைகளில் உங்களால் ஒரு நாள் இருக்க முடியுமா? இல்லை ஒரு நிமிடம் இருக்க முடியுமா அந்த சூட்டு காலத்தில்? அதால் மின்சாரத்தை நீங்களும் சேர்ந்து சிக்கனமாக பாவித்துக்கோங்க. போக்குவரத்து விவகாரங்கள் மற்றும் செயல்பாட்டுத்துறை உறுப்பினர்களுக்கான ஓட்டுநர் கல்வி பாடத்திட்டத்தை ஆரம்பித்து
தற்போதைய சூழல் முக்கிய கண்காணிப்புகளை மேற்கொண்டு வருகின்றது. எதிர்வரும் நாட்களில் ஓட்டுநர்களே கவனமாக இருங்க. அதிகப்படியான செக்இன்கள் இருக்கும், விதிமீறல்களுக்கு அதிகப்படியான தண்டனைகளும் இருக்கும். 5 பங்களாதேஷ் நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதிரடியாக. இவங்க இந்த நாட்டுக்குள்ளே இல்லீகலாக வந்திருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. தயவு செய்து யாருமே வராதிங்க பொய்யான போலியான முகவர்களின் வாக்குறுதிகளை நம்பி. இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டுக்குள்ளே பல பேர் நாட்டிலிருந்து திரும்பி போக முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்திருக்கிறது எந்த ஒரு டேட்டாவுமே இல்லாமல் சட்டவிரோதமாக இந்த நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா இது அதை விட பெரிய குற்றம். சிலர் ஏஜென்ட்டுகள் இந்த மாதிரி தான் கட்டாருக்கு போகிறதுக்கு சொல்லி உங்களை துபாய்க்கு அனுப்பி வைப்பாங்க, துபாய்க்கு போகிறதா சொல்லி ஒமானுக்கு அனுப்பி வைப்பாங்க, சவுதிக்கு போகிறதா சொல்லி குவைட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. இந்த மாதிரி பல ஆள்கடத்தல்கள் மனித வியாபாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது நடைமுறையில். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. போலியான முகவர்களை ஏஜென்ட்களை நம்பி வெளிநாடுகளில் உங்களுடைய பணம், காலம், வயது எல்லாத்தையுமே சீரழிக்காதீங்க. ரொம்ப கவனம். போலியான முகவர்களை நம்பி வெளிநாடுகளுக்கு போகாதீங்க. கருணை உள்ளம் படைத்தவர்களே 5000 தினார் அபராதம் கட்ட தயாராக இருங்க. பறவைகளுக்கு விலங்குகளுக்கு சாப்பாடு போடுறீங்களா, தெருவில் கண்டமேனிக்கு கொட்டி விட்டுட்டு போகாதீங்க. சுற்றுச்சூழலை சேதப்படுத்திய வழக்கு உங்களுக்கு வரும். 5000 தினார் அபராதம் வரும். طالع نعمة الله طالع بالمنظر هذا طالع شوف هذا رقم لوحده نعمة الله بالمنظر هذا وعادي عنده. في أحد يحاسبه؟ ما في أحد راح يحاسبه مع الأسف. نعمة الله بالمنظر هذا وعمال النظافة قاعدين لا ينظفون ولا شيء. طالع نعمة الله بالشارع. لو تزعلون بين نتكلم. யார் என்ன தப்பு பண்ணுறா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்கே ஒரு சிலர் கேமராவோட இந்த நாட்டில் தெரியுறாங்க. நல்லது தான் செய்கிறீங்க, ஆனால் அது ஒரு பாத்திரம் வச்சு ஒரு பக்குவமாக அந்த இடத்துல சுத்தமாக செய்யுங்க. ரொம்ப கவனம். அடுத்ததா ஜமால் அப்துல் நாசர் 85வது ரிங் சாலை ஷுவைக் சக்கனியாத் ஷுவைக் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வரக்கூடிய அந்த பேஸ்மெண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 48 மணி நேரங்களுக்கு மூட போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றிலிருந்து 48 மணி நேரங்களுக்கு டைவர்ஷன் இருக்கும். அந்த ரோடை யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கவனம். 85வது ரிங் சாலை ஷுவைக் என்ட்ரன்ஸ். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை விடியற்காலையில் அல் சித்திக் பகுதிக்கும் அல் ஜஹ்ரா பகுதிக்கும் இடையே இப்ராஹிம் அல் முசைன் தெருவில் அமைந்துள்ள தாழ்வான சாலை பேஸ்மெண்ட் புதிய சுரங்கப்பாதை 2 திசைகளிலும் திறக்கப்படும். அல் சித்திக் அல் ஜஹ்ரா இதுக்கு நடுவால் ஒரு பேஸ்மெண்ட் ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பேஸ்மெண்ட் ரோடு இன்னையிலிருந்து ஆரம்பமாகுது. அடுத்தது அம்கரா பகுதிகளில் தொடர்ந்துமே வாகனங்களுடைய டயர்களும் ரிம்களும் உடைகிறது தொடர்ந்துமே பதிவாகிட்டு இருக்குது. இது சம்பந்தமான ஒரு வீடியோவை நபர் பதிவிட்டிருக்கிறாங்க. متى زي ما دشيت السيارة ركبونا الونش. طال عمرك انا على الونش الحين مع ولدي صادين ودشينا بالحفرة كسرت السيارة. வீடியோ போட்டு திட்டினாத்தான் வேலையே நடக்குது. அதுவும் குறிப்பாக எதிர்வரும் நாட்களில் சம்மர் சீசன், கோடை காலம், வெயிலில் வெளியில் நிற்கவே முடியாது. இப்படி வண்டி பஞ்சராகி டயர்கள் உடஞ்சி மாற்ற போனால் நிச்சயமாக ஓட்டுநர்களுடைய நிலை ரொம்ப கவலைக்கிடம். ஆனால் இந்த மாதிரி வீடியோ போட்டு திட்டும்போது தான் வேலைகளும் துரிதப்படுத்துகிறாங்க குவைத்துடைய பணி அமைச்சகம். ஜஹரா பகுதிகளில் உள்ள வேலை திட்டங்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. على طريق الجهرة طريق 80 سيتم صيانة أكثر من 7 كيلومتر باتجاه مدينة الكويت. حريصين كل الحرص أن نستخدم أحدث المعدات الحديثة مع بداية الصيانة الفعلية لطريق الجهرة. الجهاز اليوم عبارة عن جهاز اسمه موبايل فيدر. هذا الجهاز هو عبارة عن مصنع متنقل. الهدف منه هو الحفاظ على تجانس الخلطة الأسفلتية وسهولة استخدامه في الطرق السريعة بحيث أنه يضمن أقصى
المواصفات العالمية من حيث استواء السطح ومن حيث كذلك الحفاظ على حرارة الخلطة الأسفلتية وكذلك ضمان جودة الأسفلت من خلال فرشه على مراحل متوسطة وسريعة بنفس الوقت. الهيئة العامة للطرق والنقل البري இந்த ரோடுகள் டேமேஜ் ஆகிறதால இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ வாகனங்கள் உடைந்திருக்குது, எத்தனையோ வாகனங்களுடைய டயர் வெடிச்சிருக்குது, எத்தனையோ அப்பாவி ஓட்டுநர்கள் தங்களுடைய சம்பளத்தை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறவங்க அவங்களுடைய வருமானத்தை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. டாக்ஸி ஓடுறவங்களுக்கும் அதே நிலை. பல பேர் இந்த அசௌகரியத்துக்கு முகம் கொடுத்துக்கிட்டே வராங்க. தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் அன்பார்ந்த பார்வையாளர்களை வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு முக்கியமான தகவல் இருக்குது. முதலாவது, எனக்கு கெட்மால் பகுதிகளில் இந்த பார்க்கிங்லாம் ரொம்ப அதிகமான பள்ளம் இருக்குது அப்படின்னு வீடியோ அனுப்பினீங்க 2-3 சகோதரர்கள். என்னுடைய வீடியோ இன்றைக்கி பார்க்குறீங்களா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோவை நான் புஜர்ரா அவர்களுக்கு அனுப்பினேன். புஜர்ரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தொடர்ந்துமே தெரியப்படுத்துகிற ஒரு நபர், நாட்டில் பல விடயங்களை செயல்படுத்திகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி புஜர்ரா அவர்களுடைய அந்த வேலை திட்டத்துக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்களே பார்க்கலாம். இப்போ போயிருந்தீங்களாலே தெரிஞ்சிருக்கும். கேட் மாலை சுற்றி இருக்கக்கூடிய ரோடு, முன்னாடி 89 மாலுக்கு உள்ளே இருந்த பார்க்கிங்கில் இருந்த பெரிய பெரிய பள்ளங்கள் அனைத்தையுமே சரி செஞ்சுருக்கிறாரு. شكرا. جاهزين اقول لكم خبر راح يونسكم. تتذكرون الشارع اللي عند مدخل مصافة الجيت مول شلون كان رايح فيها؟ مثل ما وعدناكم مع الجيت مول شلنا الشارع من عرجه ورديناه وكالة نظيف وجديد. ما نسولف احنا وايد. خططنا وسبقنا الاسهم، ركبنا عين القطوة، حطينا علامات إرشادية جديدة، وخططنا الأرضية وصبغنا الرصيف. عبالكم بس كذي سكرنا مع الجيت مول حفر مو حفرهم، تبع المجمعات الثانية وعلى حسابهم الخاص. تذكرونها اللي كانت عند المدخل؟ سكرناها. والخمس حفر اللي ورا بعض اللي كسرت سياراتكم سكرناهم. أكبر حفرتين داخل المصافط سكرناهم. وحوض السباحة العود مترين 12-13 متر سكرناه. أشهر حفرة كلكم تعرفونها. أخوي أبو جراح، الله يعطيك العافية، الله يعطيك الصحة، الله يطول العمر. أعطينا خبر، سويتك شغل، والله مشكور ما تقصر، الله يعينك. உண்மையிலேயே இந்த தகவலை கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தார் ட்விட்டர்லையும். அதே போல் வேலை திட்டத்தையும் சிறப்பாக முடிச்சிருக்கிறாங்க. கேட் மாலுக்கு இப்போ போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பார்க்கிங்கில் இருந்த பெரிய பெரிய பள்ளங்கள் அனைத்துமே மூடப்பட்டிருக்குது. அதே மாதிரி கேட் மாலை சுற்றி வரக்கூடிய ரோடு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த ரோடு இப்போ எப்படி அழகாக மாறி இருக்குதுன்றதை உங்களோட கண்களாலேயே நீங்கள் பார்க்க முடியும். நேரடியாக போயிருந்தாலும் ஓட்டுநர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முழுக்க முயற்சி பண்ணினது புஜர்ரா அவர்கள். ஏதோ என்னுடைய பங்குக்கு நான் இந்த வீடியோக்களை அனுப்பி வச்சேன், அதுக்குரிய முயற்சி அவர் எடுத்திருக்கிறாரு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற சூழல் என்னென்னா, ஸ்கிப் பண்ணாதீங்க, விளம்பரம் இல்லை, என்னுடைய நிலையை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சாதாரணமாக ஒரு இண்டோமி பேக்கெட்டையே நான் அவ்வளோ டிசைனாக சமைச்சு சாப்பிடுவேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய வீட்டில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு சொகுசு இருந்துச்சு. இப்போதைய சூழல் வர வர ரொம்ப மோசமாகிட்டு போகுது. வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு வேண்டிய டைமுக்கு வேண்டியதை சமைச்சு சாப்பிட்றதுக்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. எது வேணுமோ சாப்பிட்லாம், கறி, கோழி, மீன், இறால், நண்டு எது வேணுமோ கொண்டு வந்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம வீட்டில். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய சூழல் எனக்கு கை நழுவி போயிட்டுருக்குது. காரணம் யூடியூப் மட்டுமே தான் ஒரே ஒரு காரணம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய காலை சாப்பாடு மற்றும் மதிய சாப்பாடு வாகனத்திலேயே. ஏன்னா எனக்கு ஒரு டியூட்டி வருது, எனக்கு கிடைக்கிது ஒரு மதிய நேரத்தில் ஒரு 3 ஹவர் 2 ஹவர் கிடைக்கிது. அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன், நியூஸுக்காக செலவழிக்கிறேன். நைட்டில் ஒரு 12 மணி வரைக்கும் டியூட்டி இருக்கும். அந்த நேரத்தில் ஃபுல்லாகவே டியூட்டியில் நான் பிஸியாக இருப்பேன், வண்டி ஓடிக்கிட்டு இருப்பேன், எதுவுமே பண்ண முடியாது, ஃபோனை கையில் எடுக்க முடியாது. அதுக்கப்புறமா
ஹுபுஸ், கடலை இப்படி எதையாவது வாங்கி வண்டியிலே உட்காந்து தான் சாப்பிட வேண்டிய சூழல். ஏன் சோறு சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்து சமைச்சா சாப்பிடலாம். குறிப்பாக என்னுடைய சாப்பாடை நானே சமைச்சு சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும்ன்றதால நான் தான் சமைச்சு சாப்பிடணும். ஆனால் சமைக்கிறதுக்குரிய நேரம் என்கிட்ட இல்லை. இரவு நேரத்தில் வந்து சாப்பாடு சமைச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு நியூஸ் போட போனால் விடிஞ்சிரும். அப்படி இருக்கிறதால வண்டியில் இருந்து எதையாவது கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு தான் என்னுடைய வேலை, இப்போ நான் இந்த நியூஸ் போடுற வேலையை நான் வந்து தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு போகிறேன். ஆனால் எதிர்வரும் காலங்களில் இந்த மாதிரியான சூழல் என்னுடைய சுகாதார நிலைக்கு உடல் நிலைக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத பலருமே தெரிவிச்சிருந்தீங்க. என்னுடைய நிலையும் வர வர ரொம்ப மோசமாகிட்டு போகிறதால எதிர்வரும் நாட்களில் நானும் முடிந்த அளவு வேகமாக என்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு என்னுடைய நிலைமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் தான் தூக்கமே கிடைக்குது. சாதாரணமாக ஒரு நாளைக்கு 2 ஹவர், அதுவும் வாரத்தில் 1 நாள், மாதத்தில் 4 நாளுக்கு தூக்கம் இருக்காது. இப்போ நான் நேற்றையிலேருந்து இன்னும் தூங்கலை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நேற்று நியூஸ் போட்டிருப்பேன், வண்டி அதுக்கப்புறம் போய் வண்டி கழுவினேன், தூங்கலை. இப்போ வரைக்கும் இந்த நியூஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை முடித்ததுக்கு அப்புறமா மெசேஞ்சரில் ஒரு நாளைக்கு 300-400 பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும், வீடியோவுக்கு போடுற கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணும், நியூஸ் சேகரிக்கணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நானே என்னை பிஸியாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி, நான் இதை சொன்னது என்னுடைய பிராண்டுக்காக, என்னுடைய பெருமைக்காக இல்லை. சாதாரண ஒரு தொழிலாளரான நானே இப்படியெல்லாம் முயற்சி செய்யும்போது கோடியிலையா கொட்டுது, கப்பலாக வாங்கி போட்டிருக்கிறேன் இதிலெல்லாம் உழைச்சி இல்லை. ஆனால் ஏன் சம்பளம் எடுத்து நல்ல சொகுசாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்மளை பற்றி சிந்திக்கிறாங்கல்ல, அதை பற்றி எனக்கு என்ன தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டெல்லாம் வீடியோ போடுறோம், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.